பயத்தின் உச்சகட்டம். ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நமஹ. ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நமஹ. ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நமஹ. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சாமுண்டாய விச்சே நமஹ. பாதுகாப்பவனே, எங்கிருக்கிறாய் நீ? எனக்கு புதையலை கொடுத்து விடு. புதையலை பாதுகாப்பவனே, எங்கிருக்கிறாய் நீ? எனக்கு புதையலை கொடு. புதையலை பாதுகாப்பவனே, எங்கிருக்கிறாய் நீ? எனக்கு புதையலை கொடு. இந்த புதையலை பாதுகாப்பவனே, எங்கிருக்கிறாய் நீ? புதையலை தேடி போய் பல மக்கள் ரொம்ப விபரீதமா இறந்திருக்காங்க. இது ஒரு உண்மையான கதை. இதுவரைக்கும் நம்ம ஊர்ல எத்தனையோ மக்கள் இன்னமும் புதையலை தேடி போறாங்க. போன இடத்துல அவங்க இறந்து கிடக்குறாங்க. இந்த மாதிரி புதையல் கூட ஒரு ஆத்மா அந்த புதையலை பாதுகாக்கும். இது தெரியாம சில மக்கள் அதை போய் எடுக்கிறேன்னு அந்த ஆத்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கறதுனால அது இவங்களை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணது. இது ரத்னாகிரியில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த கதை அங்க இருக்கிற 3 நண்பர்களோடது. புதையலை தேடி போய் முழுமையா ஒரு விபத்துல சிக்கி இறந்து போயிடுறாங்க. பாத்தியா இப்படி விளையாடணும்? அட என்னடா இது, எப்ப பார்த்தாலும் நீயே ஜெயிச்சிட்டு இருக்க. உன்கிட்ட தான் அதிர்ஷ்டமே இருக்கு. இதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லடா, இதுக்கு பேர் தான் திறமை. இவனமோ சரியா தான் சொல்றான். காசு சம்பாதிக்கிறதுக்கு எது இருக்கோ இல்லையோ, ஆனா சரியான நேரத்துல என்ன செய்யணும்னு யோசிக்கிற மூளை வேணும். சரி சரி, வெட்டியா பேசுறத நிறுத்துங்க. இது வரைக்கும் 15,000 ஆயிடுச்சு. இதுக்கு மேல கடன் கிடையாது. காசு எப்ப தரீங்கன்னு சொல்லுங்க. ஆடா என்னையா நீயுமா? நீ இன்னும் 1000கள்லயே இருந்துட்டு இருக்க. 15 நாள் வெயிட் பண்ணு, உனக்கு லட்சங்கள்ல கொடுக்குறேன் பாரு. எந்த பேங்க ராபரி பண்ண போறீங்க? லட்சம் லட்சம்னு பேசுறீங்க. டீ குடிக்கவே வக்கில்லையா? 500 ரூபாய் டிப்ஸ் வைப்பாராம். என்ன பேசுறீங்க? ஆமாப்பா, நாங்க புதையலை தேடி போறோம். நீங்க பாருங்கப்பா, நீங்க மறுபடியும் தேவையில்லாத வேலையை பண்றீங்க. பாத்தியா, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட உன் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்ப தரேன் டைம் மட்டும் சொல்லுங்க. சரி, அடுத்த பௌர்ணமிக்கு நான் உனக்கு பணம் கொடுத்துறேன். சரிப்பா, நல்லா சரி. எங்களுக்கும் காலம் வரும். வெறும் 15 நாள் போதும். அட என்ன இது, உங்களுக்கு புத்தி குழம்பி போயிருக்கானா? இந்த காலத்துல போய் புதையல் எங்க கிடைக்க போகுது? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யறது. இல்லப்பா, நாங்க உண்மைதான் சொல்றோம். நாங்க லட்சாதிபதி ஆக போறோம். டெல்லியில தான் அந்த புதையலே இருக்கு. அங்கதான் நாங்க போக போறோம். இங்க பாரு, நான் உனக்கு முழுக்க முழுக்க உண்மையை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாபா இருக்காரு. மறைஞ்சிருக்கிற பழைய புதையலை அவரால கண்டுபிடிக்க முடியும். தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? இதுல இருக்கிற ஆபத்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஈவினிங் டைம்ல நம்ம அதை பண்ணாலே போலீஸ் பிடிக்கும். நீங்க என்னடா நைட்ல பண்ணலான்றீங்க? இங்க பாரு, நீ எங்களோட பார்ட்னர் ஆயிடு. 3:1 பதிலு 4:1 பண்ணிக்கலாம். நீ எங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இல்ல, இந்த வலையில நான் சிக்க விரும்பல. உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். என் பேரு அஸ்லாம் தர்மேஸ்வரன் ராவ். நான் ஒரு நல்ல நண்பன் இல்ல. ஏன்னா அவங்க செஞ்ச தப்புல நானும் ஒரு பங்கா இருந்தேன். அன்னைக்கு என்னமோ அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொய் சொல்றாங்கன்னு நினைச்சேன்.
அதை பெருசா எடுத்துக்கல. கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் வீட்டுக்கு போய் தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நான் அவங்க பிளான்ல சேர்ந்துட்டேன். யாருக்கு தெரியும் இந்த புதையலுங்கிற விஷயம் ரொம்பவே கஷ்டம்னு. நில்லுங்க. இதுதான் அந்த இடம். சௌதமி சதாப்தியோட புதையல் இதோ இங்கதான் இருக்கு. சுத்தி சுத்தி அது கடைசியில இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாபா, நீங்க நிச்சயமாவா சொல்றீங்க? அந்த புதையல் இங்கதான் இருக்கா? இங்க பாரு, இத நல்லா பாரு. இத பார்க்க ரொம்ப பழசா இருக்கு. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஒரு ராத்திரி நான் தூங்கும் போது என்னோட கனவுல என் வீட்டு கதவுல இது ஒட்டி இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும்போது என் வீட்டு கதவுல தான் இது ஒட்டி இருந்திருக்கு. கதவுல இருந்து என் வீட்டுக்குள்ள இதை எடுத்துட்டு வந்து தொடர்ந்து பூஜைகளை பண்ணி இதுக்குள்ள நான் சக்திகளை சேகரிச்சு வச்சிருக்கேன். அதோட பலனா எனக்கு அந்த புதையல் இங்கதான் இருக்குன்னு புரிய வந்தது. இதோ அந்த புதையல் இங்கதான் இருக்கு. அப்படின்னா இப்பவே இதை தோண்டி எடுத்துடலாமா? முட்டாள் மாதிரி பேசாத. அப்படி எடுத்தா நீ ரத்தம் கக்கி செத்துடுவ. அதுக்குன்னு முகூர்த்தமும் நேரம் காலமும் பார்த்து தாய் எடுக்கணும். பாபா, நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ராத்திரியில இந்த புதையல் கூட ஆத்மா துணைக்கு இருக்குமாமே. நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. அட, நீங்க என்ன பைத்தியமா? இங்க புதையல் அது இதுன்னு எதுவுமே இல்ல. இந்த பாபா உங்களை எல்லாரையும் சாகடிக்க போறான். இங்க பாரு நசீம், பாபாவை பத்தி இப்படி தப்பா பேசாத. அவர் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு உதவி செய்யறாரு, நீ என்னடா அவரை உதாசீனப்படுத்துற? கோவப்படாதீங்க. நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்க கூடாது. மனுஷனால எதையுமே முழுசா நம்ப முடியாது. ஒரு உண்மையை பார்த்த பிறகுதான் அவன் நம்பிக்கை வைப்பான். சரி, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இல்லனா நம்மள யாராவது கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, வாங்க போலாம். என்னாச்சு? அது அது அந்த கத்தி வந்தது. கத்தியா? எந்த கத்தி? அது நான் இங்கதான் பார்த்தேன். நான் நிச்சயமா பார்த்தேன். அது உன்னோட கற்பனையா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. வா, பயந்தாங்கோலி. பாபா, அந்த புதையலை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். 14வது நூற்றாண்டுல சுனார்னு ஒரு ராஜா இருந்தாரு.
அவர்கிட்ட தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய புதையல் இருந்தது. அந்த ராஜா டெல்லிக்கு பக்கத்துல தான் ஒரு இடத்துல இருந்தாரு. ஆனா என்னைக்கு அந்த ராஜா இறந்து போயிட்டாரோ அன்னைக்கு அந்த புதையலும் அவரோட உடம்பும் மண்ணுல புதைக்கப்பட்டது. பெரியவங்க சொல்லுவாங்க 500 வருஷத்துக்கு மேல இருக்கிற புதையலோ இல்ல பொருளோ மண்ணுக்கடியிலேயே இருந்துச்சுன்னா அது மேற்கொண்டு மண்ணுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அந்த ராஜாவோட புதையலுக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது. அந்த புதையல் 500 வருஷங்களுக்கு முன்னாடி இதோ இங்க இந்த இடத்துக்கு கீழே புதைஞ்சிருக்க. நாம எல்லாரும் ஒரு நாள் பௌர்ணமி ராத்திரியில இங்க ஒன்னா கூடி வரணும். அப்புறம் அந்த புதையலை நம்ம வசப்படுத்திக்கணும். பாபா, இங்க ராத்திரி வேளையில பூதங்கள்லாம் இருக்குமாமே? நான் இருக்கும்போது நீங்க எந்த பேய்க்கும் பூதத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மலகாருங்கிறது ஒரு அற்புதமான இடம். அந்த இடம் சூரியன் உதிச்சிட்டா நல்ல இடம், அதே சூரியன் மறைஞ்சிட்டா கெட்ட இடம். இங்க நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட இந்த இடத்த பத்தி நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டே தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்து இந்த கதையை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். பொதுவாவே யாருமே இந்த பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஊர் பொதுமக்களும் இந்த பக்கம் வரதே கிடையாது. இந்த இடத்துல கெட்ட சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கான். இன்னும் சில பேர் இங்க புதையில இருக்கிறதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இரவு நேரத்துல யாரு உள்ள போனாலும் அவங்க உயிரோட திரும்பினதே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த பாபாவோட துணையால பகல்லையே நாங்க எல்லாரும் உள்ள போனோம். ஏன்னா ராத்திரியில போக பயமா இருந்தது. நானும் அவங்க கூட அன்னைக்கு போயிருந்தேன். ஆனா அவங்கள கேலி பண்றதுக்காக இல்ல, அந்த புதையலுக்காக போயிருந்தேன். எல்லாரும் புதையல் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த மர்மம் அவங்களுக்கு தெரியல. நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ராத்திரி இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அப்புறம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. என்ன, நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். வாங்க. அட, என்னது இது? இந்த அலர்ட் போர்டு இங்க எப்படி வந்துச்சு? எனக்கு என்னவோ இது ரொம்பவே பயங்கரமானதா தோணுது. ஆட, நீங்க ராத்திரி டைம்ல முதல் முறையா வந்திருக்கீங்களா, அதனாலதான் அப்படி தோணுது. ஏய், எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. நம்ம புதையலை சீக்கிரமா எடுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க கவனமா கேட்கணும். எந்த ஒரு புதையலும் அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடாது. அதுக்கு நடுவுல எவ்வளவோ தடைகள் வரும். ஆனா உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க தொலைச்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. வாங்க, நாம குறிச்ச நேரம் வரப்போகுது. ஐம் க்ளீம் ह्रूम श्रीम ॐ बट स्वाहा. ஓம் ஐம் க்ளீம் ह्रूम ஓம் பட் स्वाहा. ஓம் க்ளீம் ह्रूम ஓம் பட் स्वाहा. பூம் 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 स्वाहा. ह्रीम हम. அந்த புதையல் நம்ம கிட்ட இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கவனமா கேளுங்க. அந்த புதையலை அடையறதுக்கு 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, நீங்க எங்கேயாவது ரெட் லைட்டை பாத்தீங்கன்னா உங்க கண்ணுல தெரியுற அந்த ரெட் லைட்டுக்கு கீழே தான் புதையல் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எங்கேயாவது உங்க காதுல மெட்டியோட சத்தம் கேட்டுச்சுன்னா அங்கதான் புதையல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு இடமா போய் தேடுங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க.
நான் சொன்ன இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, இல்லனா உங்களோட உயிர் உங்களை விட்டு பிரிஞ்சிடும். கிளம்புங்க. நீ இங்க வா. நீ வலது பக்கமா போகும்போது அங்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை இதுல எடுத்துட்டு வா. அந்த தண்ணி தான் எனக்கு பூஜையில பயன்பட போகுது. அது இருந்தா தான் இந்த பூஜையை என்னால முடிக்க முடியும். சீக்கிரமா போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. சரி. உங்க கண்ணுல தெரியுற அந்த ரெட் லைட்டுக்கு கீழே தான் புதையல் இருக்குன்னு அர்த்தம். அதை உங்க கவனத்துல வச்சுக்கங்க. யாரு யாரு? அப்பாடா, எனக்கு புதையல் கிடைச்சிடுச்சு. என் காது காது என்ன விடுங்க, விடுங்க. காது என் காது என் காது போச்சு. ஏய், என்னடாச்சு? என்னாச்சு? காது போச்சுடா, என் காது போச்சுடா. நீ பயப்படாத, நான் சொல்றதை செய். இந்த இந்த கரிச்சி போயிச்சு அழுத்திக்க. ரத்தம் வராம பாத்துக்கலாம். நம்ம சீக்கிரமா புதையல் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடலாம். சரியா?
இல்ல இங்க இப்போ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. நான் சொல்றது கேளுங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இங்க யாரோ இருக்காங்க. நான் கிளம்புறேன். எனக்கு புதையல வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் கிளம்புறேன். நில்றா. டேய் போகாதடா. எங்கடா போறீங்க? நீ வலது பக்கமா போகும்போது அங்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை இதுல எடுத்துட்டு வா. அந்த தண்ணி தான் எனக்கு பூஜையில பயன்பட போகுது. அந்த நாளை இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டாலும் இப்பவும் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா என் உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க விடாம அந்த புதையலை தேடிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா என்னடா சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்றா. பாபா பாபா, எல்லாமே இங்க தப்பா நடந்துட்டு இருக்கு பாபா. சீக்கிரம் இதை பண்ணுங்க பாபா. பாபா, அஸ்லமோட கை அந்த செவுத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு பாபா. பாபா, ரொம்ப ரத்தம் வருது பாபா. சீக்கிரம் வாங்க பாபா. பாபா, என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு? அது 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 என்ன கொன்னுடும். எதுவும் ஆகாது. என்ன காப்பாத்துறா. இல்ல இல்ல, அது என்ன கொன்னுடும்.
என் கைய பிடிச்சிலடா. நான் அதை பார்த்தேன். அது என்ன கொன்னுடும். கையை பிடிச்சி கை வலிக்குதுடா. இருடா. அஸ்லாம், அஸ்லாம், நீ ஒரு பைத்தியக்காரன் டாடி. எல்லாரையும் கொல்ல பார்த்தடா. பாத்தியா, முதல்ல என்ன, அப்புறம் அவன, இப்ப உன்ன. அது எல்லாரையும் கொண்டுடா. வேணாண்டா, நம்ம போயிடலாம்டா. அவன் சரியாதான் சொல்றான். புதையல வேணா, ஒரு மண்ணு வேணா, வாங்க போலாம். உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க மட்டும் வாங்க போலாம். ஆமாண்டா, நீ சரியா தாண்டா சொல்ற. ஆமாண்டா, அந்த பழ போன புதையலுக்காக பார்த்தா அப்புறம் நம்ம உயிரே போயிடுண்டா. வாங்க போயிடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நில்லுங்க, முட்டாள்களா இருக்கீங்க, எங்க போறீங்க? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த புதையல் நமக்கு சொந்தமாயிடும். ஒரு மண்ணும் தேவையில்லை, வாங்க போலாம். டேய், உன் கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு அப்புறம் கூட நீ புதையல பத்தி யோசிக்கிறியா? டேய், வாடா, இங்க இருந்து போயிடலாம்டா. இந்த புதையல நம்மளுக்கு வேணாம்டா. போங்க, போயிடுங்க. அப்புறம் அந்த புதையல் முழுக்க எனக்கு சொந்தமாயிடும். எனக்கு மட்டும்தான். உங்க எல்லாரையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இன்னும் அந்த புதையலோட ரகசியத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அந்த புதையல் ராஜாவோட ஒரு மிகப்பெரிய சிப்பாய். அந்த சிப்பாயோட ஆத்மா தான் இந்த புதையலுக்கு ஒரு பெரிய காவலனா இருக்கு. அது ரொம்ப பயங்கரமான பூதம். அத நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தா நீங்க எனக்கு நிச்சயமா உதவி செய்ய வந்திருக்கவே மாட்டீங்க. அந்த சிகப்பு விளக்கு, அதுக்கு கீழே ரத்தத்தை கொட்டுனா மட்டும்தான் அந்த புதையல் மேல வரும்ன்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமலேயே மறைச்சு ஏமாத்திட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த சோல்ஜரை திருப்தி படுத்துறதுக்காகத்தான் உங்களோட ரத்தத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனிமே அந்த புதையல் எனக்கு சொந்தமாக போறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அந்த பூதமே நினைச்சாலும் முடியாது. போயிடலாம். அந்த புதையலை நீ மட்டும் எடுத்துட்டு போக முயற்சி பண்ண, அப்புறம் எங்களை விட கெட்டவங்களை நீ பார்க்கவே முடியாது. வாங்கடா போலாம். போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம், வாங்க. போயிடலாம்டா. ஒரு நிமிஷம் இரு. வழி இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். இந்த கதவை ஏன் இப்படி மூடிக்கிச்சு? நம்ம எல்லாரோட கதை முடிஞ்சது. நம்ம எல்லாரும் சாக போறோம். இது எல்லாமே உங்களால தாண்டா. நான் ஏற்கனவே படிச்சு சொன்னேன், காசு சம்பாதிக்க இது வழி இல்லைன்னு. இப்ப நம்ம யாரும் உயிரோட திரும்ப போக முடியாது. அந்த ஆத்மா நம்ம எல்லாரையும் சாகடிக்க தான் போகுது. ஆட போது, நிறுத்துக்கடா. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. நம்ம உயிரை நம்ம எப்படியாவது காப்பாத்திக்கணும். இந்த கதவை ஏன் இப்படி மூடிக்கிச்சு? சீக்கிரம் ஓடிடலாம். வந்துருச்சுடா. வருதுடா, சீக்கிரம் வாடா.
அது என்ன உயிரோட விடாதுடா. காப்பாத்துடா, காப்பாத்துடா. என்ன விட்டுரு. சீக்கிரமா போடா. வா. சீக்கிரம் போயிடலாம். இப்போ அந்த புதையல் எனக்கு சொந்தமாக போகுது, எனக்கு சொந்தமாக போகுது. என் கை வர மாட்டேங்குதே. என்னோட கண்ணு என்னால என் கண்ணு திறக்க முடியல. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல. எனக்கு இந்த புதையல் சொந்தமான போதும். அனுராக், நசீம், தர்மேஷ், அக்லாம். டேய், இது எல்லாமே ஏமாத்து வேலை. இப்ப என்னடா பண்றது? நாம இந்த செவரை தாண்டி குதிச்சு இங்க இருந்து வெளியில போயிடலாம்டா. ஆமா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். சீக்கிரம் கையை கொடு. சீக்கிரம் ஏறா. தர்மேஷ் சீக்கிரம் ஏறா. சீக்கிரமா ஏறு. வருதுடா. கிட்ட வந்துருச்சுடா. ஏறு. சீக்கிரம் ஏறு. வாங்க சீக்கிரம் போலாம். சீக்கிரமா போ. சீக்கிரமா வாங்கடா. சீக்கிரம் வாங்க. என்னால முடியலடா. தர்மேஷ் எழுந்துரு. என்னால நடக்க முடியலடா. கொஞ்ச நேரம் பதட்டப்படாத. வேணும்னா நம்ம ஒண்ணு செய்யலாம். அது அங்கதான் இருக்கு. நாம இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரமா வா. வா தர்மேஷ், கொஞ்சம் தூரம் தான். வா. பாத்து கொஞ்சம் தூரம். போயிடலாம்டா. வாடா போலாம். அவங்க உயிரை காப்பாத்துக்க அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் உயிர் போற நிலைமையில இருந்தாங்க. அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாம போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தோணுச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்புறம் அவங்க மரணத்தை ஜெயிச்சுதான் நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம், மரணம் அவங்க பின்னாடியே இருந்ததுன்னு. நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது சரியான வழி இல்ல. அந்த புதையல்னாலதான் அந்த ஆத்மா நம்மளை தேடி பின்னாடி வந்துட்டு இருக்கு. இனி எதுவும் நம்ம பின்னாடி எல்லாம் வராதுடா. ஆனா அங்க எப்படி நம்ம புதையலை விட்டு வந்தோம்? அது நம்ம 3 பேரோட பங்குடா. அத நம்ம 3 பேரும் 3 பங்கா பிரிப்போம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ஒரு விஷயம்,
இந்த நாளைக்கு அப்புறம் நம்மளோட நிலைமைய மாற போகுது. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அந்த அந்த ஆத்மா இங்க வந்துரும்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் எதுவும் வராதுடா. ஆத்மாக்களுக்கும் ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி வராது. நான் சொன்னேன்ல அது வந்துரும்னு. இப்ப பாரு அது வந்துருச்சு. அமைதியாரு சத்தம் போடாத. நான் பாக்குறேன். அங்க யாரும் இல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? சீக்கிரமா வா. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், வெளியே வந்து எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு. நான் சொல்றது புரியுதா? சரி, அப்ப நான் போனை வைக்கிறேன். தர்மேஷ், நீ யாரு கூட பேசிட்டு இருந்த? யார்கிட்டயும் இல்லையே. நீ பொய் சொல்லாத. உன்னை பார்க்கும் போதே நல்லா தெரியுது நீ ஏதோ தப்பு பண்றேன்னு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போனை காட்டு. இல்ல காட்ட மாட்டேன். தர்மேஷ், போனை காட்டுன்னு சொன்ன. இல்ல உன்கிட்ட தர முடியாது. போனை காட்டுறானா? இல்ல நான் தர மாட்டேன். தர்மேஷ், உன் போனை காட்டுன்னு சொன்ன. என்னால காட்ட முடியாது. நான் போனை காட்ட மாட்டேன். இது என்னோட போன். மரியாதையா போனை காட்டுறா. டேய் டேய் டேய், சொன்ன கேளுடா. ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. விடுங்க சொல்றல. விடுங்க, சண்டை போடாதீங்க. டேய், இவன் நம்ம பிளானை யாருக்கும் சொல்ல பார்க்கறான். நான் நல்ல நேரத்துல பார்த்தேன். இல்லனா நம்ம எல்லாரையும் கொன்னிருப்போம். ஆமாடா. உங்க மேல நம்பிக்கை இல்லாதனால தான் நான் அப்படி பண்ணேன்டா. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. முதல்ல கிடைச்ச உடனே எங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு போயிடலாம் தானே நினைச்சேன். இவன் பொய் சொல்றான். இவன் பொய் சொல்றான். ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. பண்றான். எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிளானையே கெடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த புதையலுக்காக நம்ம மூணு பேரும் அடிச்சுக்கவே கூடாது. சரி, ரெண்டு பேரும் கையை கொடுங்க. கையை கொடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் எங்க போனாங்க? இங்க ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும்தான் இருக்கு. இதை என்கிட்ட கொடுத்துட்டு மொத்தத்தையும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும். எங்கடா இருக்கீங்க? தர்மேஷ், அஸ்லாம், தர்மேஷ், தர்மேஷ், அஸ்லாம், தர்மேஷ், தர்மேஷ், என்னாச்சு? தர்மேஷ், 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 தர்மேஷ்.
என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட புதையலை காக்க வேண்டிய தர்மம் எனக்கு இருக்கு. ஆனா நீங்க அந்த புதையலை எடுக்கிறதுக்காக வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ண உங்களுக்கு நான் ஒரு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். இனிமே நான் புதையலோட பேச்சு கூட எடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இது பண்ணிடாத ப்ளீஸ். என்ன விட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். தர்மேஷ், என்னாச்சு? தர்மேஷ், நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? தர்மேஷ், புதையல் எங்கடா? தர்மேஷ், அது அந்த காவல். தர்மேஷ், தர்மேஷ். அடுத்த நாள் அந்த 3 பேரோட பாடியும் ரொம்ப கொடூரமான நிலைமையில இருந்தது. ஆனா அந்த பாபாவோட பாடி இன்னும் கிடைக்கல. அந்த புதையல் அதோட இடத்துக்கு போயிடுச்சு. மக்களுக்கு அந்த 3 பேரோட வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். இது எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான். இந்த மாதிரி வலைகள்ல நம்ம விழக்கூடாது. இன்னைக்கு கூட அந்த மர்மமான இடம் ரொம்ப பயங்கரமானதா விளங்கப்படுது. ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம், இருட்டுல அங்க நடக்கிற விஷயம் தான் என்ன. அந்த காலத்துல எல்லாம் இந்த பேங்க்ஸ், லாக்கர்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம், நகைகளை எல்லாம் ஒரு பானைக்குள்ள வச்சு அதை மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆத்மா அந்த புதையலை பாதுகாக்கும். அப்புறம் அந்த ஆத்மா எக்காரணத்தை கொண்டும் வேற யாரையும் புதையலை எடுக்க விடாது. இந்த ஆத்மாவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ண நினைச்சா அது நமக்கு தான் ஆபத்து. இந்த ஆத்மா காலா காலத்துக்கும் அந்த புதையலை பாதுகாக்கும், காத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலத்து மக்கள் அந்த மாதிரி புதையல்களை தேடி போய் ரொம்பவே கொடூரமான நிலைக்கு ஆளாயிடுறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விட்டுட்டு நீங்க உழைச்சு சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க.